வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அட்வான்ஸ் நம்பர் ப்ராப்ளம் செட் 6க்கான ஹிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். ஸோ அட்வான்ஸ் நம்பர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ இதில் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2-3 விஷயங்கள் நம்ம இதில் புதுசாக பார்க்குறோம். ஒன்று பவர் ஆஃப் 4 அல்லது பவர் ஆஃப் கே அப்படின்னு இன் ஜென்ரல் ஜெனரிக்காகவும் கேட்கலாம். ரைட். அப்போ கொடுத்துருக்கிற நம்பர் பவர் ஆஃப் 4ஆக ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா, இது ஒரு பவர் ஆஃப் 4 நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பவர் ஆஃப் 4னா 4ங்கிறது பவர் ஆஃப் 4ல் வரும், 16, 64 இப்படியே போகும். ரைட். ஸோ 64 × 4 இப்படி போகிறது எல்லாமே 256 இது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வரக்கூடியது. இப்போ இதுவே 20ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 4உடைய பவர் கிடையாது அது. ரைட். டிவைட் ஆகும், ஆனால் 4உடைய பவர் கிடையாது. ரைட். அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? 2 மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஜெனரிக்காகவே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்டு. ரைட். இப்போ நம்ம அடிஷன்னு சொன்னோம்னா ரைட், அதுக்கு இன்வர்ஸாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது, அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக அவைலபிளாக இருக்கிறது சப்ட்ராக்ஷனு. அப்போ மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு. ரைட். இந்த மாதிரி ரைட் பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது? ரைட். இது எக்ஸ்பொனென்ஷியல் டு த பவர் அப்படின்னு எக்ஸ்பொனண்ட்டாக ரைஸ் பண்ணுறதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்தோம்னா லாக் இருக்குது. ரைட். அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஒழுங்காக புரிஞ்சுதுன்னா, அப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10^2 அப்படின்னு சொல்கிறேன், அது 100. ரைட். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா லாக் ஆஃப் 100 டு த பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். லாக் ஆஃப் 100 டு த பேஸ் 10, பேஸ் 10ல் 100க்கு லாக் எடுத்தீங்கன்னா 2ங்கிறது ஆன்சராக வரும். ரைட். அப்போ நான் இப்போ 2^3 இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ லாக் ஆஃப் 8 பேஸ் 2ல் எடுத்தேன்னா எனக்கு 3ன்னு வரும். பேஸ் 2ல் லாக் எடுத்தேன்னா எனக்கு 3ன்னு ஆன்சர் வரும். ஏன்னா அதுதான் அப்போ 8 இஸ் ஈக்குவல் டு இந்த லாகுக்கான இன்வர்ஸ் தான் அந்த பக்கம் 2^3ன்னு வந்துடும். அதே தான் இங்கே 10^2ன்னு வந்துடும் அந்த பக்கம் கொண்டு போகும்போது. அப்போ லாகுக்கான ஆப்போசிட் அல்லது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனாக நம்ம பார்க்குறது இந்த பவரை. அப்போ நான் இங்கே என்ன பண்ணலான்னா n அப்படிங்கிறது பவர் ஆஃப் கேவா அப்படின்னு கேட்டால் ரைட், அப்போ நீங்கள் லாக் எடுக்கலாம் என்னுக்கு, ஆனால் எந்த பேஸில் எடுக்கணும்? கேங்கிற பேஸில் எடுக்கணும். ரைட். இப்படியே சில மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸில் லாக் ஃபங்க்ஷனே உள்ள அவைலபிளாக இருக்கும். டு எனி பேஸ் எடுக்கலாம். ரைட். அதில் கேக்கான பேஸில் லாக் எடுத்தீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, ஸோ யூஸ்வலாகவே இந்த லாக் எல்லாம் பார்த்தோம்னாக்க டபுள் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் நமக்கு அது முக்கியம் கிடையாது. வரக்கூடிய இந்த டபுள் ஆன்சர், டபுள் வேல்யூவாக வரக்கூடிய ஆன்சர் இன்டீஜர் நம்பரா, அதாவது ஹோல் நம்பரா அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட். அப்போ அது ஹோல் நம்பராக வந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு இன்டீஜர் ஹோல் நம்பராக வந்ததுன்னு சொன்னால் இது பவர் ஆஃப் கே, எஸ் ட்ரூன்னு கொடுத்துடலாம். இல்லை அது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவாக தான் கிடச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னால் நோ, ஃபால்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போ எனக்கு கிடச்சிருக்கிற அந்த டபுள் வேல்யூ இருக்கு இல்லையா ஆன்சரு, ஒரு டபுள் நம்பர் அப்படிங்கிறது இன்டீஜரா அல்லது ஹோல் நம்பரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? முழு நம்பரா, பாயிண்டில் அதுக்கு டெசிமல் பக்கம் எதுவும் இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரைட், மேத்தில் math.seal அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சீலிங்னு சொல்லுவோம். math.floorனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃப்ளோர்னு சொல்லுவோம். இந்த சீலிங்கும் இந்த ஃப்ளோரும் சேமாக இருக்கும் அது ஹோல் நம்பராக இருந்தால். அப்போ எனக்கு 5.1 இல்லை 0001ன்னு வருதுன்னு வச்சுப்போம். இப்போ இதுக்கு நான் சீலிங் எடுத்தேன்னா எனக்கு 6 கிடைச்சிரும், ஃப்ளோர் எடுத்தேன்னா 5 கிடைக்கும். ரெண்டு வேறையாக இருக்குது. இதுவே இது 5.0வா மட்டும் இருந்ததுன்னா சீலிங்கும் 5 தான் கிடைக்கும், ஃப்ளோரும் 5 தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட். அப்போ இந்த சீலிங்கும் இந்த ஃப்ளோரும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஒரு நம்பருக்கு, அந்த நம்பர் ஆனது ஒரு இன்டீஜர் நம்பர், ஒரு ஹோல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை நம்ம இன்னொரு இடத்துலையும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரைட். ஸோ அப்போது இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது நீங்கள் லாக் ஆஃப் n டு த பேஸ் கே எடுத்துட்டு அது ஹோல் நம்பரா அப்படின்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள், இன்டீஜர் நம்பரானு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு
அதனுடைய அதாவது வர்ற ஆன்சர் இருக்கு இல்லையா, இதனுடைய சீலும் இதனுடைய ஃப்ளோரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணாலும் கிடைச்சிரும். இது ஒரு ஆப்ஷன். இல்லை லாகெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இல்லை என்னுடைய பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேஸ் கேக்கு லாக் எடுக்க முடியலை, நான் என்ன பண்ணுறது, ரைட், லூப் வச்சு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதுக்கு. ஸோ இது டைரெக்டாக சொல்யூஷனு, ரைட். லூப் வச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 64 எடுத்துப்போம். இப்போ 64ங்கிறது பவர் ஆஃப் 4 அப்படின்னு கேட்குறோம். ஸோ இது n, இது k, ரைட். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா, ஒயில் n மாடுலோ டிவைடட் பை k ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இருக்கிற வரைக்கும் n ஈக்குவல் டு n பை கேன்னு கொடுத்துக்கிட்டே வரலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, n மாடுலோ டிவைடட் பை k அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0ன்னு வர வரைக்கும் n ஈக்குவல் டு n டிவைடட் பை k அப்படின்னு கொடுத்துக்கிட்டே வரும். இப்போ இங்கே கடைசியாக எனக்கு இது ஒரு பூலியன் ஃபங்க்ஷனாக இருந்தால் ரிட்டர்ன் இந்த n அப்படிங்கிறது ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா இது பவர் ஆஃப் கே, 1 தவிர வேறு ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா நாட் பவர் ஆஃப் கே. ஸோ அதனால தான் n ஈக்குவல் டு 1ன்னு ரிட்டர்ன் பண்ண சொல்லிடுறோம். அப்போ ஈக்குவல் டு 1 ரிட்டர்ன் ஆச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிரும், வேறு ஏதாவது இருந்ததுன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆயிரும். இதுதான் லாஜிக். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 64 எடுத்துப்போம், 4 எடுத்துப்போம். அப்போ 64 மாடுலோ டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0வா? ஆமாம். ஸோ அப்போ n ஈக்குவல் டு n பை 4ன்னு சொல்கிறோம். அப்போ பை 4 போட்டோம்னா இது 16 ஆகிடும், ரைட். திரும்ப உள்ளே கொண்டு போகிறோம். 16 மாடுலோ டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0வா? ஆமாம். அப்போ இது உள்ளே வரும், திரும்ப 4ஆல் டிவைட் பண்ணுவோம், அது 4 ஆகிடும், ரைட். திரும்ப உள்ளே போகிறோம், 4 மாடுலோ டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0வா? ஆமாம். இப்போ திரும்ப 4ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 ஆகிடும், ரைட். இப்போ திரும்ப உள்ளே போகும், 1 மாடுலோ டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0வா? இல்லை. அப்போ இந்த லூப் நின்றுடும், உள்ளே போகாது, வெளியில் வரும், 1 தான் எனக்கு பாக்கியாக இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு 1 ஆமாம், ஏன்னா nல 1 தான் இருக்குது. அப்போ ட்ரூ. 64 அப்படிங்கிறது இட்ஸ் அ பவர் ஆஃப் 4. இதுவே 20 எடுத்துப்போம். 20 மாடுலோ டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0வா? ஆமாம். உள்ளே வருவோம், 20 டிவைடட் பை 4 5 கிடைக்கும், ரைட். 20 டிவைடட் பை 4னா 5 கிடைக்கும், ரைட்டு. இப்போ நம்ம உள்ள திரும்ப லூப்புக்குள்ளே போகிறோம். 5 மாடுலோ டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0வா? இல்லை. அப்போ லூப் விட்டு வெளில வந்துடுவீங்க. nல என்ன வேல்யூ இருக்குது? 5. அது ஈக்குவல் டு 1 இல்லை. அப்போனா 20 இஸ் நாட் அ பவர் ஆஃப் 4. இதே தான் கேக்கு, ரைட். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். லூப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ இதுதான் அதுதான் இதுக்கும் சொல்யூஷனு. 4ங்கிற இடத்துல நம்ம கேவை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட். ஸோ அடுத்தது நம்ம இங்கே பார்க்குறது ஆம்ஸ்ட்ராங் நம்பரு. ஸோ ஒரு நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இல்லையா? ஸோ நம்ம உங்களுக்கு செட் 4 ப்ராப்ளம்ஸ் நல்லா சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஜிட்ஸை எப்படி பிரிக்கிறது, எத்தனை டிஜிட் நம்பருங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 டிஜிட் நம்பர் 153ன்னு கொடுக்குறாங்க. அப்போ முதல்ல இதில் எத்தனை டிஜிட் நம்பர் அப்படிங்கிறத டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணணும்? ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கான டெஃபினேஷன் என்னென்னா, இஃப் இட் இஸ் அன் n டிஜிட் நம்பர், அதில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்து ஈச் டிஜிட் raised to the power of n, அதை சம் பண்ணிங்கன்னா, அதை என்ன பண்ணிங்கன்னா சம் பண்ணிங்கன்னா n கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் ஈச் டிஜிட் raised to the power of n when it is a n டிஜிட் நம்பர், ரைட்டா, ஈக்குவல் டு அந்த n, உங்களுக்கு அந்த அந்த நம்பரே கிடைக்கும். ஆக்சுவலாக n இல்லை, நம்பரே கிடைக்கும். அப்போ 153 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது 3 டிஜிட் நம்பர். அப்போ 1 கியூபு ப்ளஸ் 5 கியூபு ப்ளஸ் 3 பவர் 3 ஆட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 153னே வரும். ஸோ அதை தான் நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ இதுவே 1634ன்னு இருக்குது. அப்போ இதில் 1 பவர் 4 ப்ளஸ் 6 பவர் 4 ப்ளஸ் 3 பவர் 4 ப்ளஸ் 4 பவர் 4 ஆட் பண்ணால் 1634ன்னு வரும். அப்போ 4 டிஜிட் நம்பராக இருந்தால் raised to the power 4, 3 டிஜிட் நம்பராக இருந்தால் raised to the power 3. அப்போ கொடுத்துருக்கிற நம்பரு எத்தனை டிஜிட் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதை வாங்கி நம்ம எண்ணில் வச்சுக்கலாம். இல்லை n தான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டா இதை வாங்கி டிஜிட் கவுண்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ என்னங்கிறது நம்பரு, அதில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு வாங்கி கவுண்ட்டில் வச்சுக்கிறீங்க. இப்போ ஒரு ஒயில் லூப்பை போட்டு உங்களுக்கு இதை ஸ்ப்ளிட் பண்ண தெரியும், ஒவ்வொரு டிஜிட்டாக எடுக்க தெரியும். அப்போ முதல்ல 3 கிடைக்கும். அப்போ 3 பவர் கவுண்ட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தெரியும். பவர் ஆஃப் இந்த டிஜிட்டு ரிமைண்டரு கமா கவுண்ட்டு, ரைட். இதை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம்.
ஒரு பர்டிகுலர் ஆன்சர் அப்படிங்கிற வேரியபிளில் லூப்புக்கு வெளியில் ஒரு ஆன்சரை டிஃபைன் பண்ணிவிட்டு லூப்புக்குள்ளே போயிட்டு ரிமைண்டர் எடுத்துக்கிட்டு ரைட்டா அந்த ரிமைண்டரு கமா கவுண்ட்டு இதை அப்படியே பவரில் ரைஸ் பண்ணிக்கிறோம். வர ஆன்சர் கூட என்ன பண்ணிட்டே வரும், ப்ளஸ் ஈக்குவல் டு போட்டே வரும். முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சரும் இந்த எண்ணும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு சொன்னால், உள்ளே வரக்கூடிய இன்புட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னால் அது ஆம்ஸ்ட்ராங் நம்பரு, அப்படி இல்லைனா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை. ரைட், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, இதில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ரைட், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ இஸ் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால், ரைட், அதை லூப்புக்குள்ளே எக்ஸ்லேருந்து ஒய் வரைக்கும் ரன் பண்ணி எத்தனை ட்ரூவாக வருதுன்னு கவுண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரைட், ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆர் நாட். ரைட், இதுவுமே கொஞ்சம் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு நம்பர் கொடுத்துட்டோம்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன? ஸோ 1ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயரு, 4ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயரு, 9, 16, 25, 36. அதாவது இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ஹோல் நம்பராக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம். ஸோ அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரைட் வரக்கூடிய ஆன்சருங்கிறது ஒரு ஹோல் நம்பராக இருந்தால், எகெயின் நம்ம ஃபஸ்ட் இதில் பார்த்தோம்ல லாக் எடுத்தால் ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஒரு டபுள் வேல்யூ தான் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் மேத் டாட் ஸ்கொயர் ரூட்லேருந்து. ஆனால் அந்த டபுள் வேல்யூவானது ஒரு ஹோல் நம்பராக இல்லையா, எப்படி செக் பண்ணலாம்? சீலும் ஃப்ளோரும் போட்டு செக் பண்ணலான்னு சொன்னோம், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ மேத் டாட் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆன்சர் ஆனது அதனுடைய சீலிங்கு அதனுடைய ஃப்ளோரு ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரு, இல்லாட்டி நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. ரைட், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேத் டாட் ஸ்கொயர் ரூட் வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஸோ மீதி எல்லாமே லூப்பில் இருக்கக்கூடிய சிம்பிள் வேரியேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு எல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயரையும் ஆட் பண்ணி கொடுங்க, ப்ரீவியஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து செட்டு 5னுடைய ஹின்ஸ் செக்ஷனில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்ஸு, நியரஸ்ட்டு, கேத்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா எப்படி பண்ணுறது, ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட், பவர் ஆஃப் கேனா எப்படி கண்டுபிடிக்கிறது, பேலண்ட்ரோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம செட் 4 உடைய ஹின்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே அதுக்கு அடியில் வந்துடும். ரைட்டா, அப் டு 17 வரைக்கும் அதுக்கு அடியிலே கவர் ஆகிடும். 18 ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், எப்படி டீகம்போஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. அப்போ n டிஜிட்ஸ்னு கொடுத்துட்டோம்னா, அப்போ 3 டிஜிட்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா எல்லா 3 டிஜிட் ஆம்ஸ்ட்ராங் நம்பரையும் கொண்டு வான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ முதல்ல நமக்கு எத்தனை டிஜிட்ன்றதை கொடுத்துட்றாங்க. ரைட், அப்போ 3 டிஜிட்னு கொடுத்துட்டா நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா 3 டிஜிட் நம்பர்ஸினுடைய பிகினிங் என்ன, எண்ட் என்ன, வேர் இட் பிகின்ஸ் வேர் இட் எண்ட்ஸ், இது ரெண்டையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். 3 டிஜிட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது 10^2ன்னு அர்த்தம், 100. அதில் இருந்து ஆரம்பித்து இன்க்ளூசிவ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்க்ளூசிவ் ஆஃப் 10^n-1 அதில் இருந்து ஆரம்பித்து ரைட் எக்ஸ்க்ளூடிங் 10^n அதாவது 10^3 அது வரைக்கும், அதாவது 1000 வரைக்கும். ஸோ அப்போ என்னோட லூப்பை நான் என்ன பண்ண போகிறேன், இதிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். 10^n-1லேருந்து ஆரம்பித்து லெஸ் தேன் 10^n வரைக்கும், ஈக்குவல் டு கிடையாது, ஏன்னா நான் 999 வரைக்கும் பார்த்தா போதும். அப்போ 100லேருந்து 999 வரைக்கும் ஒரு லூப்பை ரன் பண்ணி ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இல்லையான்னு உள்ளே செக் பண்ண போகிறேன். இஃப் அந்த ஐ, இப்போ ஐங்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்க போகுது, 10^n-1லேருந்து ஆரம்பிக்க போகுது. அப்போ இந்த பிகினிங் எங்கே, எண்டு எங்கே? அப்போ 3 டிஜிட் நம்பருங்கிறது எங்கே பிகின் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது. 4 டிஜிட் நம்பருங்கிறது எங்கே பிகின் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது. 4 டிஜிட் நம்பருங்கிறது இதில் பிகின் ஆகும், ரைட், எண்ட் ஆகிறது 9999ல், 10,000க்கு 1 கம்மி, ரைட், அதாவது 10^4க்கு 1 கம்மி, ரைட். அப்போ பிகினிங்கும் எண்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம லூப்பை போட்டு வரக்கூடிய நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படிங்க, அது நம்ம இஸ் ஆம்ஸ்ட்ராங்னு ஆல்ரெடி ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கோம், அதை உள்ளே கால் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. இஸ் ஆம்ஸ்ட்ராங் ஆஃப் ஐ, தென் அதை பிரிண்ட் பண்ணிக்க, அப்படி இல்லைனா பிரிண்ட் பண்ணாத. அப்போ இதை இந்த லூப்புக்குள்ளே எழுத போகிறோம். லூப் எங்கே ஆரம்பிக்க போகுது, 100ல் ஆரம்பித்து 999 வரைக்கும் ஓட போகுது, 3 டிஜிட்னா. இதே 4 டிஜிட்னா, அப்போ அதனால தான் இப்படி ஜெனரிக்காக சொல்லிட்டோம், 10^n-1ல் ஆரம்பித்து 10^n முடிய போகுது, அதுக்கு 1 கம்மியாகவே லெஸ் தேன்னே போட்டு முடிச்சிடலாம், ஈக்குவல் டு போடாதீங்க. ரைட், ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பவர் ஆஃப் கே அப்படிங்கிறது யூஸ்வலாக இன்டர்வியூவில் கேட்கக்கூடியது, அது லாக் யூஸ் பண்ணாமல் எப்படி டீல் பண்ணணுங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க.
ரைட், அதுவும் கேட்பாங்க. ஸோ அடுத்தது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதுவும் யூஸ்வலாக கேட்கக்கூடியது. இன் காம்பினேஷன்ஸில் கேட்பாங்க, டைரெக்டாக கேட்கலனா கூட. அதுவும் ஸ்கொயர் ரூட் எடுத்து அந்த மேத் டாட் சீல் ஃப்ளோர் ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ணி நம்ம ஹோல் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணுறோம், அதுவும் பார்த்துக்கோங்க. ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் பார்த்தோம். ரைட், ஸோ இது மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ டவுட்ஸோ அல்லது கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய டீட்டெயில்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, சர்க்கிள்லையும் நம்ம சேனலை பற்றின இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரைட், தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.